மாறியாக முத்துக்குத்த உரியவளாளே எந்தாய முத்துமாரி ஈராத்து எல்லையில காட்டுக்குள்ள மழை பொழிந்து காட்டாத்து வெள்ளம் வர சாத்தூர் தன்னதியில பனங்காட்டு ஓரத்தில பத்தினிய கோட்டை போட்டா ஈராத்தில் இருந்ததாலே இருக்கங்குடி மாறியா மஞ்சப்பெட்டி கையில் எடுப்பாளே மாகாளி 8 பேர் எப்படித்தா வந்தவளா 8 வயது மங்கையா சாணி அது பறக்க கூடையில சாணி வச்சு கூடைய தந்துக்கும் போது மணலதியில பதிந்திடும் எடுத்தெடுத்து பார்த்தாளே ஆதாளி ஓட்டிடுவாளே இருக்கங்குடி மாறி கோவில் ஒண்ணு கட்ட வேணும் கொடிமரமு நாட்ட வேணும் ஆராய்ச்சி மணியோடு அசையாம வைக்க வேணும் ஈராத்து எல்லையிலே இருக்கங்குடி வாசலிலே மாறி அவ ஒன்ன போல ஒரு தெய்வத்தை உலகத்தில பார்த்ததில்லை மாறி மாறி பிறந்தவளாலே மாசக்தி 8 பேரோ முத்தளந்து வரக்கூடிய முத்துக்கு உரிய முத்துமாரி அம்பிகை சந்தன மாஞ்சோலையில் அழகாக அக்கினி வளர்த்தாள் ஆழமாக குழியை வெட்டி ஆலஞ்சுப்பி அரசஞ்சுப்பி அத்தி வேம்பு சுப்பி வைத்தாள் சந்தனக்கட்டை கொண்டு சரஞ்சரமாகத்தான் அடுக்கி அக்கினி முத்துமாரி அம்பாள் வந்து திருக்கண்ணை திறக்கும் போது அவ கண்ணிலே இருந்து அக்கினி பிளம்பு பாய்கிறது அக்கினி பாய்ந்து கற்பூரம் போல காந்தமலை ஜோதியாக எரிகிறது முத்துமாரி அக்கினி முத்து கோட்டையை தொட்டது பத்தினியால் அக்கினி பலக்கண்டு எரிகின்றது சுட்டெடுப்பு நெருப்ப போல சுற்றி பிடிக்கின்றது பாலெடுப்பு தீயை போல பற்றி பிடிக்கின்றது இவர்கள் வளர்க்கக்கூடிய அக்கினியானது தீயெல்லாம் பூவாக மாறிவிடுகின்றன அதிசயமாக அப்படி இருக்கும் நாளையிலே எம்மா அந்த நல்ல அக்கினியின் வெக்கையது ஆண்டவனார் கைலைக்குத்தானே 8 நாளாக அக்கினி வெக்கை அடிக்குதையா வெக்கையது தாங்கவில்லை ஏனலது பொறுக்கவில்லை கண்ணானர் பகவானுக்கு முத்துமாரி அக்கினியின் கையடிக்கீதையா விமலனான கடவுளுக்கு தாங்க முடியாமல் அங்கு எங்கு உருளுவாராக சக்தியத்தான் நினைப்பாராளா வாடி வெண்ணே பார்வதியே வார்த்தை ஒன்று சொல்ல கேளாளி அவ அக்கினியும் வளரும் போது
அவ வட்ட வட்ட வடிவமாண்டு வடிவமான அக்கினியும் வளரும் போது தேவியோட வளர்க்கக்கூடிய அக்கினி வெக்கையானது ஆண்டவனுக்கு அடித்தது. ஆண்டவன் பகவான் 8 நாளாக வேனலாக இருக்கிறது, வெந்தனலாகின்றது என்பதை நினைத்த பகவானுக்கு வெக்கை தாங்காமல் ஆதிபரா சக்தி மனதில் நினைத்தழைக்கும் போது என் அன்னையாகப்பட்ட அட்டகாளி 8 பேரும் அக்கினி எரியும் போது வட்ட வடிவமாக அமர்ந்திருக்கின்றார்கள். உபதேச மந்திரத்தை உச்சரித்தாள். காளியர்கள் 8 பேர்களும் எப்படி உச்சரித்தவ வருவா தெரியும்பா? எப்படி ஐயா? வீரன் நல்ல பல்லுக்காரி விரிந்த நல்ல சடையழகி பல்லுக்காரி நல்ல சடையழகி ஆரவார சுருபக்காரி அக்கினியில் பிறந்தவளா ஆதிசக்தி அவதாரமா தேவியான முத்துமாரி வேப்பங்குளைய கையிலெடுப்பா வீதி சுத்தி வாடி வாழா கையிலெடுப்பா அவ காவக்காரி கோவக்காரி சாம்புராணி வாசக்காரி முன்கோசவ சேலக்காரி முனிநாக்கு கொலவக்காரி ஓடுங்கம்மா ஒரு கொலவ முத்து மாறிக்கிட்டா அம்மாவுடைய வாசலில தீக்கள் எல்லாம் பூவை போல ஏன் மாறிடுமா அதிசயமா முத்துமாரி போல ஓடியா உனக்கு 5 பிடி மஞ்சனைய அள்ளி பூசுவாளா 7 பிடி மஞ்சனைய எடுத்து தின்னுவாளா 3 பிடி மஞ்சனைய திருமுகத்தில் பூசுவாளா 4 பிடி மஞ்சனைய நாவதில போடுவாளா மஞ்சனையா அக்கினியில் பிறந்தவாளா 1008 அன்னைமார்கள் அகிலத்திலே மூத்தவாளா இருக்கங்குடி மாரியம்மா முத்து மாரியம்மா முக்கோலவ போட்டுவாரா வண்ண கொட்டா சின்ன கொட்டா வகையா நாறு கொட்டா கையிலெடுப்பா நடக்கும் பிள்ளை முத்தெடுப்பா ஒடியா கையிலெடுப்பா எம்மா ஓடுகிற கங்கையில
ஒரு செம்பு நீரெடுத்து உத்தமியா பாதத்தில் குளிர்முகமா ஊற்றிடுவா பட்டுக்காரி பொட்டுக்காரி பம்பரத்து கண்ணழகி ஏறு நெற்றி புருவங்களா எழுத்தாணி மூக்கழகா நாக வந்து கொடபுடிக்கும் ஏ நல்ல பாம்பே தாளாட்டம் கொடபுடிக்கும் அவ வில்லு சத்தம் காதில் கேட்டி கோவில விட்டு இறங்கி வாரா கொட்டு சத்தம் காதில் கேட்டு கொலவை கேட்டு ஓடி வாரா மணியோச சத்தம் கேட்டு மனைய விட்டு ஓடி வாரா கும்மி சத்தம் காதில் கேட்டு கொலவை ஓட்டு வாராடி வாராளே வாராளே முத்து முத்து மாரியம்மா தீயெல்லாம் பூவாக 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 மாறிடுமா வாசலில முத்துமாரி உனக்கு கப்பர வந்து பிறந்திடுமா கண்ணனூரு மேடையில கப்பர வந்து பிறந்திடுமா காளி வந்து கப்பரையில் குடியிருப்பா கபடமாதை யார் அறிவா உடுக்கு வந்து பிறந்திடுமா உத்துராஜ பூமியில உடுக்கு நல்ல நாதையில உன்னதமா குடியிருப்பா மானாட மழுவாட மழுவாட மங்கை சிவகாமியாட மழுவாட உனக்கு சூலாயுதம் பிறந்திடுமா சொர்ணகிரி பர்வதத்தில் சூல வந்து பிறக்கும் போது சுந்தரியா தான் பிறந்தா சூலத்தோட சுழிமுனையில் சுழிமுனையில் அவா சூச்சமா குடியிருப்பா மறக்கும் போது எம்மா அட்டகாளி 8 பேரோ அக்காளும் தங்கையோ வீரப்பல்லோ விரிசடையோ வீரப்பல்லோ விரிசடையோ வெற்றி கொண்டா திருமுகமோ அவ மஞ்சன முகமழகி மயூருண்ட கண்ணழகி ஜாலக்காரி கோலக்காரி ராணி வாசக்காரி அக்கதங்கை 8 பேரோ முத்துமாரி முப்புடாரி சந்தன மாறி சடை மாறி காந்தாரி கனகதுர்க்கை அன்னையான வடக்குத்தியாலோ வடக்கு வாசல் செல்வியோடு குலசை வாழ் முத்தாரம்மாளே அக்கினியில் பிறந்தவளாளே முத்து முத்து வேர்வையிலே அபகரித்த முத்தாரம்மாளே அக்காளும் தங்கையுமாக
அக்காளும் தங்கையும் மாக ஆதிசக்தி அவதார மோக அவ இடுப்புலையும் 7 சுத்து சுத்து ஏசலில வெள்ளி சுத்து வெள்ளி சுத்து சாயலில பார்க்கும்போது சாமி போல எழுந்து வாரா இருந்து வார எல்லாரோட வாசலிலும் வாசலிலும் எண்ணெய் ஊற்றி விளக்கரியும் விளக்கேறியும் தாயுடைய கோட்டையில கோட்டையில பச்சை தண்ணி நின்னறியும் நின்னறியும் ஆலமரத்து கிளி மரத்து கிளி அடிமரத்து பச்சை கிளி பச்சை கிளி பச்சது இங்க வந்த கிளி அந்த கிளி 10 நாள காணலையே காணலையே எங்க என்ன தேடி பார்த்தா தேடி பார்த்தா பச்சை கிளி ரூபத்திலே பச்சை கிளி ரூபத்திலே பறந்து இங்க வந்துட்டாளே அவ குயிலை போல கூவுவாளா மயிலை போல அகவுவாளா சிங்கம் போல சீருவாளா புலி போல உருமுவாளா வாராளே ஒரு முகமாவே வாராளே ஒரு முகமாவே வடிவழகி மாரியவாளே ஆயிரங்கண்ணுடைய ஆதிசக்தி பெயருடைய ஆதிசக்தி பேருடைய காவக்காரி கோபக்காரி சாம்புராணி வாசக்காரி சாம்புராணி வாசக்காரி முன்கொசவ சேலக்காரி முனிநாக்கு கொலவக்காரி கொலவக்காரி சந்தியில தலைவிரிப்பா சாமம் போல ஒப்பு வப்பா ஒப்பு ஒப்பா கூட்டத்தில தலைவிரிப்பா கோழி ஒப்பு வப்பா கோழிக்கு ஒப்பு ஒப்பா நாகம் கொடபிடிக்கும் நல்ல பாம்பு தாளாட்டும் தாளாட்டும் தாயாக நினைத்து வந்த தாயை போல வாரா ஆமையா மழலையாக எண்ணி வந்த குழந்தை போல தவழ்ந்து வாரா தவழ்ந்து வாரா அக்காளும் தங்கையுமா ஆதிசக்தி அவதாரமா அவதாரமா மஞ்சப்பெட்டி கையிலெடுத்து மகாசக்தி வாராளே ஆமையா சிங்கத்தில ஏறி திரிசூலம் பிடித்து வாரா பிடித்து வருகிறார் வேப்பங்குள கையிலெடுத்து வீதி சுத்தி வாராளே வீதி சுத்தி ஆடி வாரா தேவியவ பிறந்த இடம் தெய்வ நல்ல கைலாசம் கைலாசம் தெய்வ கைலாசத்தில அம்மண்ணே ஆண்டவன் வாழக்கூடிய மஞ்சள் எதி பாய்ந்து போடும் மறையவனார் கைலாசத்தில் கைலாசத்தில் தென்றல் வந்து கவரி வீசும் சிவனுடைய கைலாசத்தில் சிவனுடைய கைலாசத்தில் கொலிந்து விருந்து வந்து சந்தன மாஞ்சோலையிலே சந்தன மாஞ்சோலையில் அக்கினி வேள்வி வளர்த்து வரக்கூடிய அக்கா தங்கைமார்கள் அக்கா தங்கைமார்கள் அவ அக்கினியை சுற்றி எல்லோ பசுமாட்டு நெய் எடுத்து பக்குவமா ஊற்றியல் மந்திரத்தை உச்சரித்தாளே மந்திரத்தை உச்சரிப்பாளே மாகாளி 8 பேரோ அவ உச்சரிக்க உச்சரிக்க அக்கினியும் வளருதாம் கண்ணை நல்ல மூடினாளே கட்டழகி முத்துமாரி திருக்கண்ணை மூடினாளே தேவியான முத்துமாரி ஈசன் எப்போ வருவார் ஈசன் எப்போ வருவார் முத்துமாரி பார்த்திருந்தாளே அவ முத்து மாறி வார போது அவ முத்து பெட்டியும் கையில எடுப்பா
ஆத்துக்குள்ள ஊத்து வெட்டி ஆசதீர தலக்குழி நீராடி வெளியில் வர பஞ்சாங்கம் பார்த்திடுவாள் கண்ணு நல்ல பருவத்துக்கு கருப்பு மைய தீட்டுவாளே தங்க நல்ல கைகளிலே கருவளையல் மாட்டுவாளே வாடா மல்லிப்பட்டு உடுத்தி வடிவழகி வாராளாளே அம்மாவ வார போது வானிருந்து தேன் சொரியும் வடிவழகி வாராள் என்னை தேவாதி தேவரெல்லாமே தேவாதி தேவரெல்லாமே மலர் மாறி பொழிவார்கள் தேவியவா வாராள் என்று நினைத்து ஆமா விண்ணில் இருக்கக்கூடிய தேவாதி தேவர்கள் எல்லாம் மலர் மாறி பொழிந்தார்கள். ஆமையா அந்த சந்தோஷமான செய்தி கேட்டு அக்கா தங்க 8 பேரும் ஆண்டவன் வந்து விட்டார் என்று எண்ணி ஆமா உபதேச மந்திரத்தை உச்சரித்த வண்ணம் கண்ணை திறக்காமல் ஆமா அக்கினை சுற்றி வட்டமாக எழுந்து நிற்கின்றார்கள். 8 பேரும் எழுந்து நிற்கிறார். அப்படி நிற்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவனுக்கு வெக்கை தாங்க முடியாமல் பார்வதி இடத்தில் விவரத்தை சொன்ன நேரம் அந்த அக்கினை அணைப்பதற்கு பார்வதி அம்மா புறப்பட்டு வாராங்க. அம்மா எப்படி வருகின்றார்கள் தெரியுமா? எப்படி வருகிறாங்க? அவ சிங்கத்தில் அருவாளா திரிசூலம் பிடிப்பாளா அருவாளா அவ சிங்கத்திலே ஏறுவாளே திரிசூலம் பிடிப்பாளே வெள்ளி நல்ல பிரம்பெடுத்தாளே சக்தியவா வாராளே இமயகிரி ராஜாத்தி மலைமகளாய் வாராளே ஆவாகினிக்கு பக்கத்தில ஆதிசக்தி வந்து இறங்கி முத்து மாரிய கூப்பிடுவாளே வாடியம்மா முத்து மாறி அக்கா நானும் வந்தீருக்கேன் 8 நாளா ஈசன் நான பகவானுக்கு கை நல்ல அடிக்குதம்மா நல்லாக இருக்குதம்மா ஏர்த்து புழுங்குதம்மா விமலன் நான பகவானுக்கு நிறுத்தடியோ அக்கினியை கோபம் கொண்ட கண்களோடு சக்தியாவ சொன்ன போது கேக்கலைய முத்துமாரி பார்வதி சொல்லும் வார்த்தை ஆண்டவன் பகவானுக்கு முத்துமாரி வாசலில் இருக்கக்கூடிய அக்கினி வெக்கை ஈசனுடைய கைலாசம் எட்டியது. பகவானுக்கு வெக்கை தாங்க முடியாத காரணத்தால் பார்வதி நீ போய் காளியருடைய அக்கினி அணைத்து விட்டு வா அப்படின்னு பார்வதியை அனுப்பி வச்சாங்க. பார்வதி சிங்க முகவானத்தில் ஏறிக்கொண்டு திரிசூலம் கைபிடித்து சந்தனமாஞ்சோலையிலே வந்து இறங்கினாள். பார்வதி முத்துமாரி அழைத்து என் தங்கையே முத்துமாரி நீ இங்கு வளர்க்கக்கூடிய அக்கினி வெக்கை ஆண்டவனுக்கு அடிக்குதம்மா, உடனடியாக நிறுத்து உன் அக்கினியை. அக்கினி வேள்வியை நிறுத்து. அக்கா பார்வதி, நான் அக்கினியை அணைக்கணும்னா சரி
ஆண்டவன் பகவான் என் முன்னாடி வந்து நிக்கணும். ஆமா, அத்தான் பகவான் என் முன்னாடி வந்து நிக்க வேண்டும். ஈசன் வராவிட்டாலும் வரவில்லை, கோபால கண்ணன் வந்து என் முன்னே நிற்க வேண்டும். நம்ம அண்ணனாவது வந்து நிக்க வேண்டும். அப்படி நின்னாத்தான் நான் அக்கினே நிறுத்துவேன் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமையா, என் சக்தியிலே அபகரித்த நீங்கள் பார்வதி சொல்லும் வார்த்தையை காதிலே கேட்க மாட்டீர்களா? கேட்க மாட்டீர்களா? உங்களை நான் என்ன செய்ய போகின்றேன் பாருங்கள். என்ன செய்ய போறீங்க என்று நினைத்து, ஆமையா, என் தாயாகப்பட்ட பார்வதி அம்மா கொழுந்து விட்டு எரியக்கூடிய அக்கினி பக்கத்திலே ஆமையா அணைக்க வேண்டும் என்று வலது காலை எடுத்து அக்கினிக்குள் வைக்கக்கூடிய தருணத்தில் பார்வதி முகத்திலே பளிச்சென்று அக்கினி வெக்கை அடித்தது. இது முத்துமாரியுடைய சக்தியாலே அம்மா பார்வதி உள்ளே இறங்க முடியாத வண்ணம் ஆக்கிவிட்டாள். வெக்கை அடித்த உடனே அம்மா பார்வதி திருமுகத்தில் எல்லாம் வேர்த்து தழும்பியது. வேர்த்து விறுவிறுத்தது. அடியே முத்துமாரி, முத்துமாரி, இந்த பார்வதியை நீ பரிசோதித்து பார்க்கின்றாயா? அம்மா உன்னை நான் சும்மா விட மாட்டேன். பார்வதி முகத்திலே விழுந்த வேர்வையை அம்மா பராசக்தி அப்படியே ஆள்காட்டி விரலால் வலித்தெடுத்து அந்த வேர்வையை ஒரு பெண்ணாக உருவாக்கினார். ஒரு பெண்ணை உருவாக்கினார். அந்த வேர்வையிலே உருவாக்கப்பட்ட பெண்ணை தூக்கி அம்மா பார்வதி அப்படியே எரிகின்ற நெருப்புக்குள் வீசிவிட்டார். அக்கினிக்குள் எரிந்து விட்டார். இதை அட்டகாளி 8 பேரும் பார்த்து, ஆமையா, நம் தங்கைமார்களில் யாரோ ஒரு பெண்ணை தூக்கி பார்வதி அக்கினிக்குள்ளே வீசிவிட்டாள். ஆமா, 8 பேரும் ஒன்று சேர்ந்திருந்தால் தான் அட்டகாளி என்ற பெயர் வரையும். அதனாலே நம்ம 8 பேர் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது. அவன் மாறி மாறி எழுந்தரித்தாளே, மாறி எழுந்தரித்தாளே. மாசக்தி 8 பேர் ஒருவர் பின்னால் ஒருவராக, ஒருவர் பின்னால் ஒருவராக அக்கினிக்குள் குதித்திடுவாளே. அக்கினிக்குள் குதிக்கும் போது மூத்தவள முத்துமாரி உன்னே வந்து இறங்கிடுவா. அக்கினி மாரியம்மா அடைக்கலாமா காத்திடுவா. தேவியான முப்புடாதி தேவிகமா இறங்கிடுவா. சந்தனம் மாறியவா சந்தோஷமா இறங்குவாளா. குற்றால நங்கை அம்மா குதித்திடுவா அக்கினிக்குள். அரசடி அம்பிகையா அழகாய் இறங்கிடுவா. காளி அம்மா ஓடி வந்து காலெடுத்து வச்சிடுவா. அக்கினிக்குள் குதித்த போது என்ன என்ன நிகழ்ந்திடுமா? அக்கினிக்குள் குதித்த போது அக்கா தங்கை 8 பேரோ அக்கினிக்குள் கருகிட்டாளே, கருகி உருகிட்டாளே. அக்கினியும் நின்றிடுமா, அக்கினியும் நின்றிடுமா. ஆலோட்டம் தணிந்திடுமா. அதாவது மாறி மாறி 8 பேரும் அக்கினிக்குள்ளே குதித்தவுடனே குதித்த போது அக்கினிக்குள்ளே 8 பேரும் கருகி உருகி விட்டார்கள். இதை பார்த்தார் பகவான். அடியே பார்வதி, என்னடி ஒரு காரியம் செய்து விட்டு வந்தாய்? என்ன காரியத்தை நிகழ்த்தி விட்டாய்? அந்த தாயில்லா மக்கள் 8 பேரும் இப்பொழுது அக்கினிக்குள் இறங்கி விட்டார்களே. அவளுக்கு மறுபிறவி நான் கொடுக்க வேணும். மறுபடி அவர்
அவருக்கு உயிர் கொடுத்து பேர் கொடுக்கணும்னு பேர் கொடுக்கணும்னு அந்த முக்கண்ணனார் பரமேஸ்வரன் ஆமா சக்தியாகப்பட்ட பார்விடத்தில் சொல்லிவிட்டு ஐயோ மாயவனையும் உடையளத்து எப்படி வருகின்றா தெரியுமா? எப்படி வருகிறா? எம்ம செம்பதில நீரெடுத்து செம்பதில நீரெடுத்து நல்ல ஸ்தலம் எடுத்து பொம்பிரம்புங்கையில் புகழுடனே வாராடே சந்தன மாஞ்சோலையில அக்கினிக்கு பக்கத்துல அக்கதங்க 8 பேரும் கருகி நல்ல தான் கிடக்கும் அக்கினிக்கு உள்ளே சென்று எரிந்த நல்ல சாம்பலையும் ஒன்றாக குமிப்பாராளாக கொண்டு வந்த தீர்த்தத்தையும் சாம்பல் மேல தெளிப்பாராக பிரம்பு கொண்டு தட்டுவாராக முக்கண்ணனா சிவபெருமான் பிரம்பு கொண்டு தட்டும் போது எழுந்து வாரா முத்துமாரி அவா பிரம்பு கொண்டு தட்டும் போது முத்து மாரியவா எழுந்து வாரா தட்டும் போது அவா வீர பல்லு நல்ல விரிசடையா விரித்து ஆடும் சடைமொழியா கோர பல்லா துடியழகி முத்து மாறி அக்கினியில் உதித்தவளா அழகுடனே ஆடிவாரா ஆடுவாளம் பாடுவாளா ஆதாளி ஓடுவாளா முத்து மாரியம்மா அக்கினியில இறங்கவாரா போடுங்கம்மா ஒரு கொலவா கொலவச்சத்தம் காதில் காட்டு குத்தாடி வாராளே மஞ்சான முகமழகி மாதாவான மாரியம்மா முத்து மாரியம்மா சந்தன மாறி சடமாரி காமக்காரி கோபக்காரி சாம்புராணி வாசக்காரி முங்கோசவ சேலக்காரி முனிநாக்கு கொலவக்காரி சந்தியில் தலைவிரிப்பா சாமம் போல ஒப்பு வைப்பா தலைவிரிப்பா கோழி கூவ ஒப்பு வைப்பா பார்த்ததில்ல மாறி பறந்து வாரா மாரியம்மா காளியம்மா உடுக்கடுப்பா பிறம்படுப்பா குறி சொல்லுவாளா சந்த ஓசையிரோ ஆடி வாரா மாநாட மழுவாடா உங்க சிவகாமியாடா கடலாட மலையாட கட்டழகி சேர்ந்தாட வடக்க விழுந்த சடா வடகடலும் நீராட நல்ல விழுந்த சடா முத்து மாறிக்கிட்டா தங்கடலோ நீராட விழுந்த சடா கடலோ நீராட வாராளே இருக்கங்குடி மாறியவா ஈராத்து எல்லை விட்டு ஆடி வாரா ஆதாளி ஓட்டு வாரா வீரப்பல்லா விரிசடையா வெற்றி கொண்ட திருமுகமா அக்கினி சட்டிக்காரி ஆரவார ரூபக்காரி ஜாலக்காரி கோலக்காரி சாம்புராணி வாசக்காரி முன்கோசப சேலக்காரி முறுக்கி போட்ட கொண்டக்காரி முனி நாக்கு கொலவக்காரி வெள்ளி நல்ல பரம்பெடுத்து வீதி சுத்தி வருவாளா கப்பரைய கையில் எடுத்து கணக்கு சொல்லி வருவாளா அம்மாவுடைய வாசலில ஆடி விளை ஆடி வாரா போடுங்கப்பா ஒரு கொலவ
வாதில் காட்டு முந்தாடி வாராளே முத்துமாரி முகமழகி ஈராத்து எல்லக்காரி இருக்கம்பொடி மாரியம்மா கப்பறைய கைபிடிப்பா கண்டவருக்கு வரம் கொடுப்பா